வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு தேர்ஸ்டே, அதனால நம்ம வீட்டில் ஒரு சின்ன கிளீனிங் தான் பண்ணுறோம். ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை மாவு போட்டு துடைக்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இல்லை, அதுக்கு இன்னைக்கே ஒட்டடை அடிச்சிடணும். நான் எப்போதும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒட்டடை அடிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குப்பையாக இருந்துச்சு வீடெல்லாம், அதெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு எப்போதும் அடிக்கடி ஸ்டவ் க்ளீன் பண்ணுவோம். தேர்ஸ்டேவும் அடுப்பு க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ நான் அடுப்பை க்ளீன் பண்ணி முடித்த பிறகு வீட்டுக்கு மாப்பு போடலான்னு ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பக்கெட்டில். நான் எப்போதும் ஒரு லிக்விடு போட்டு தான் மாப்பு க்ளீன் பண்ணுவேன். இது எனக்கு எங்கள் அத்தை ஊர்லேருந்து வாங்கியாந்து கொடுத்தாங்க. இது ஜாஸ்மின் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கு. இது ஒரு மூடி தண்ணியில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக மாப்பு போட்டு விட்டோம்னா நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்குது. ஒரு 2-3 டேஸ் இது நல்லா ஸ்மெல்லு கொடுக்குது. அகைன் இந்த லிக்விட் போடாமலே இப்போ நான் மாப்பு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தரையில் மாப்பு போட்டு துடைக்கையில் அந்த ஸ்மெல்லு அகைன் வருது. ஆல்ரெடி போட்ட மாப்பில் அந்த ஸ்மெல்லு வருது. இது லாஸ்ட்டாக தான் இப்போ நான் மாப்பு போட்டு துடைச்சிக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் துடைச்சிருவேன் லிக்யூடு போட்டு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் இந்த ஸ்மெல்லுக்காக ஊற்றிட்டு துடைப்பேன். அதே தண்ணியை வாசலில் ஊற்றி விட்டுறலாம், ஸ்மெல்லு இருக்குங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை வாசலில் ஊற்றி விட்டுட்டேன். ஏன்னா வெளியில் வராண்டா நீளமாக இருக்கும், அதையும் எப்போதும் நான் கழுவி விடுவேன். அது வீக்லி ஒன்ஸ் தான் கழுவுவேன், டெய்லியும் கழுவ மாட்டேன். தேர்ஸ்டே கழுவி விட்டுருவேன். ஓனர் வெளியிலையும் ஒரு பைப்பு வச்சுருக்காங்க, அதில் தான் தண்ணி பிடிச்சி நான் ஃபுல்லாக வெளியில் கழுவிடுவேன். கொஞ்சம் தூரம்தான். ஃபுல்லாக பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கும் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எப்போதும் இந்த ஒர்க்கு அத்தை பார்ப்பாங்க. அத்தை ஊருக்கு போயிட்டாங்கன்னா நான் பார்ப்பேன். அத்தை இந்த டைம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க. அதனால நானே எங்கும் கழுவி விட்டுட்டேன், வீடு மாப்பு போட்டுட்டு. இல்லாட்டி நான் வீடு மாப்பு போட்டுக்கிட்டு இருப்பேன், அத்தை அதே டைமில் வெளியில் பெருக்கி எங்கும் கழுவிடுவாங்க. அப்புறம் கழுவி விட்டுட்டு சும்மா கொஞ்ச நேரம் வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதே டைத்தில் இந்த வீடியோ மாப்பு போடுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அத்தை வெளியில் போகிறதுக்கு முன்னாடி தேர்ஸ்டேவே எப்போதுமே விளக்கெல்லாம் விளக்கி வச்சுருவாங்க. ஃப்ரைடே விளக்கு ஏற்றுறதுக்காண்டி விளக்கு எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அத்தை. எனக்கு தேய்ச்சி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வெளியில் போனாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் துணி துவைக்க போயிட்டேன். துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் எடுத்து வச்சுப்பேன். எப்போதுமே பால் காய்ச்சையில் பாப்பாவுக்கு பாலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டீ போடுவோம். எப்போதும் எங்கள் மாமா தான் டீ போடுவாங்க, இன்றைக்கி நானே டீ போட்டேன். மோஸ்ட்லி எனக்கு வீட்டில் ஒர்க்குக்கு அத்தையும் மாமாவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. டீ எப்போதும் மாமா தான் போடுவாங்க, ரேர் தான் நான் போடுறது. சரி இன்னைக்கு ஒர்க்கெல்லாம் பண்ணேன், வீடியோலாம் எடுக்கிறேன்ட்டு டீ போடுறதையும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானே டீ போட்டு வீடியோவும் எடுத்துட்டேன். அப்பப்போ வீடியோவில் இருமிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 1 வீக்காக கோல்டு இதெல்லாம் இருந்துச்சு. கோல்டு சரியாயிடுச்சு, பட் இருமல் நிற்கவே இல்லை. எனக்கு மோஸ்ட்லி எப்போதும் இருமல் உடனே நிற்காது. கோல்டு வந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் நிற்கிறதுக்கு. அதனால அப்பப்போ கொஞ்சம் இருமல் சவுண்டு வரும் வீடியோவில், கோச்சிக்காதீங்க. அப்புறம் டீ போட்டு முடிச்சுட்டு மாமாவுக்கு அத்தைக்கெல்லாம் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு பாலம் மாற்றி கொடுத்துட்டு நானும் ரஸ்க்கு நினச்சி டீயை குடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு நைட்டு போல் தான் விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சேன். எப்போதும் நான் மஞ்சள் கலக்கிறப்ப ஜவ்வாது கொஞ்சம் அதில் கலந்துப்பேன். ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் ஜவ்வாது கலந்துட்டு விளக்கு இதுக்கெல்லாம் பொட்டு வச்சுருவேன்.
ஏன்னா அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இருக்கணுங்கிறதுக்காண்டி நல்ல வைப்ரேஷன் குட் வைப்ரேஷனுக்காக மட்டும்தான் நான் அந்த லிக்யூட் ஐட்டம் ஸ்மெல் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் நல்ல விதமாக இருக்குது யூஸ் பண்ணுறதுனால. ஏதாவது கவுச்சி ஸ்மெல்லு இந்த மாதிரி அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி நல்லா ஒரு ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும். பாசிட்டிவான திங்கிங் மட்டும் இருக்கிறாப்புலையும் இருக்கும். கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் நெகட்டிவ்க்கு யோசிக்கிறதுக்கு. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நான் வந்து எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு முடித்த பிறகு பேலன்ஸு சந்தனம் மஞ்சள் இருந்துச்சு. மஞ்சள் அதை வந்து நிலப்படிக்கும் எல்லாத்துக்கும் வச்சுட்டேன். எப்போதும் தேர்ஸ்டே வந்து மஞ்சள் வந்து நிலப்படிக்கெல்லாம் தொடச்சிட்டு பழைய மஞ்சளையும் தொடச்சிட்டு புதுசாக வச்சு குங்குமம் வச்சுருவோம். ஃபஸ்ட்டே வந்து 2த்துக்கும் சேர்த்து தான் மஞ்சள் பிசைஞ்சு வச்சுருவோம். இல்லாட்டி வேஸ்ட் ஆகும். நம்ம தனித்தனியாக வச்சோம்னா வேஸ்ட் ஆகும். காஞ்சிருச்சுன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆயிடுது இப்போல்லாம் மஞ்சள். திருப்பி தண்ணி ஊற்றி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணாலும் அந்த கலர் வந்து மஞ்சள் கலர் வராது. அப்புறம் வந்து அத்தை வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தாங்க அரிசி உளுந்து. அப்புறம் அவங்க அதையும் அரைச்சி, இது வந்து ஃப்ரைடே காலையில் எடுத்த வீடியோ. அரைச்சி இதை மாவு கரைச்சிடுவாங்க. எப்போதும் மாவும் வந்து அத்தை தான் அரைப்பாங்க. அத்தை ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்க நான் தான் வந்து மாவு அரைப்பேன். அப்படி இல்லாட்டி நான் மோஸ்ட்லி அரைக்க மாட்டேன். அத்தை தான் அரைப்பாங்க. இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் போல் அன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் தான் விளக்கு ஏற்ற முடிஞ்சிச்சு. மார்னிங்கே விளக்கு ஏற்றலான்னு பிளான் பண்ணேன், ஆனால் முடியல. அதனால் அப்புறம் ஈவினிங் தான் விளக்கெல்லாம் ஏற்றினேன். ஃபஸ்ட்டு சாமிக்கு எல்லாத்துக்கும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் திரியெல்லாம் போட்டுட்டு பூ வச்சுட்டேன். பூ வச்சுட்டு அப்புறம் நிலவாசலுக்கும் நான் எப்போதும் 2 பூ வைப்பேன். 2 சைடும் பூ வச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மாதிரி வெளியில் வந்து ஒரு ஏந்தலில் வந்து பூ எப்போதும் நான் வைப்பேன். அப்புறம் சாம்பிராணி வந்து ஏற்றிட்டு இந்த சாம்பிராணி ஏதோ சரியாக எரியலை. புதுசாக வாங்கினது. இப்போ இந்த டைம் வாங்கினது ஏதோ வந்து சரியாக புகைச்சல் அது புகையலை. அந்த புகை வரணும் வந்து ஒழுங்காக வரல. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் கிணறு இருக்கும். கிணறுக்கும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெளியிலே 2 விளக்கு ஏற்றிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி மக்களே. நன்றி. பாய்.